மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 33. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அங்கிள், எனக்கு சுத்தமா புரியல அங்கிள். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா என் தலை வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு என்னை பெத்த அம்மாவுக்கு இந்த உலகத்துல பேராபத்தான எதிரிகளா? அவங்கள அப்படி யார் அங்கிள்? அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன பகை என்று விஸ்வா தன் நெஞ்சில் தேங்கி இருந்த ஒட்டுமொத்த குழப்பத்துடனும் இனம் புரியாத ஒரு பயத்துடனும் மீண்டும் மீண்டும் அவினாஷிடம் கேட்டான். அவனது குரல் நடுக்கத்தில் தடுமாறியது. ஏனெனில் விஸ்வாவை பொறுத்தவரை அவன் தன்னை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு பாமரனாகத்தான் இதுவரையிலும் நினைத்து கொண்டிருந்தான். அவனது தந்தை ஏதோ ஒரு தேச பாதுகாப்பு சார்ந்த மிக முக்கியமான அரசாங்க ரகசிய வேலைக்காக சென்றதாகத்தான் அவினாஷ் அவனிடம் ஆரம்பத்தில் கூறி அவனது மனதில் பதிய வைத்திருந்தார். அவினாஷ் இந்திய உளவுத்துறையான ரா ஏஜென்ட்களில் ஒருவராக இருந்ததால் தன் இரத்தத்தில் இருக்கும் தனது அப்பாவும் அதேபோல் ஒரு துணிச்சலான தேச பாதுகாப்பு ஏஜென்டாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் விஸ்வா இதுவரையிலும் ஆழமாக அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நம்பிக்கொண்டிருந்தான். தன் தந்தை நாட்டின் நலனுக்காக போராடும் ஒரு மாவீரன் என்ற பெருமிதம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் இப்போது அவினாஷ் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் விஸ்வாவை முற்றிலும் புதிய கொடூரமானதொரு கோணத்தில் யோசிக்க வைத்தது. அவனது தந்தையை பற்றி அவனுக்குள் இருந்த அத்தனை அழகான கற்பனைகளும் கோட்டைகளும் ஒரே நொடியில் கண்ணாடியைப் போல நொறுங்கி சுக்குநூறாக உடைந்து சிதறின. அவன் ஒரு மிகப்பெரிய மர்ம வலையின் நடுவில் சிக்கி இருப்பதை உணர்ந்தான். விஸ்வா தன் கடந்த கால நினைவுகளும் நிகழ்கால அதிர்ச்சியும் மோதிக்கொள்ளும் அந்த பெரும் குழப்பத்தில் முற்றிலும் ஆழ்ந்திருப்பதை அவினாஷ் கவனித்தார். அவனது தோள்களை தட்டி தன் குரலில் ஒரு புதிய கட்டளையை ஏற்றி அழுத்தமாக கூறினார். விஸ்வா, இங்க உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு விடை கிடைக்காது. எல்லாத்தையும் நீயே உன் சொந்த காலில் நின்று நேர்ல தேடி போய் தெரிஞ்சுக்க. அதுக்கு முதல்ல நீ இப்பவே பாம்பேக்கு கிளம்பணும். அங்க போய் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான KS குரூப் நிறுவனத்தோட சேர்மன் கேசவனோட பேட்டி பார்கவியை மீட் பண்ணு. அவளை நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்தான் உன்னை மூடியிருக்கிற இந்த மர்ம முடிச்சுகள் அவிழும். உனக்கு தேவையான ஒவ்வொரு உண்மையும் ஒவ்வொரு விஷயமும் தானாகவே தேடி வெளியில் வரும் என்றார் அவினாஷ் தீர்க்கமாக. இதை கேட்ட விஸ்வா அப்படியே நிலை குலைந்து போனான். காலடியில் பூகம்பம் வெடித்தது போல அவன் பின்வாங்கினான். அவனது அதிர்ச்சி இப்போது இன்னும் பல 100 மடங்கு அதிகரித்தது. அங்கிள், என்ன சொல்றீங்க நீங்க? என் அப்பா அம்மாவை தேடுறதுக்கும் ஒரு முகம் தெரியாத கோடீஸ்வர பொண்ணை நான் கல்யாணம் பண்றதுக்கும் என்ன அங்கிள் சம்பந்தம் என்று அவன் வார்த்தைகள் வராமல் திகைத்து நின்றான். அங்கிள், என்ன சொல்றீங்க நீங்க? உங்க விடுகதைக்குள்ள என்ன தூக்கி போட்டு மிதிக்காதீங்க. விஸ்வா தன் கட்டுப்பாட்டை இழந்து பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்றான். எங்க பெத்த அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் நாம் போய் சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் என்ன அங்கிள் சம்பந்தம் இருக்கு? இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன ரகசிய தொடர்பு இருக்கு? எதுக்காக என்னை இப்ப யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத, எந்த தகுதியும் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி இப்படி வற்புறுத்துறீங்க என்று விஸ்வா தன் கைகளை அசைத்து புரியாத புதிரால் தவித்து ஆக்ரோஷனாக கேட்டான். அதற்கு அவினாஷ் கோபப்படாமல் தன் உதடுகளில் ஒரு லேசான மர்மம் நிறைந்த புன்னகையை வரவழைத்து கொண்டார். விஸ்வாவின் தோளை தட்டி அவனது குழப்பத்தை தீர்க்கும் தோணியில் பேசினார். விஸ்வா, அவ உனக்கு யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத புது பொண்ணு இல்லப்பா. உன்னை பெத்த உன்னோட உண்மையான அம்மாவோட மிக நெருங்கிய உயிர் தோழியோட பொண்ணுதான் அந்த பார்கவி. கடந்த 2004ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த கடற்கரையையும் வானிக்கொண்டு போன அந்த படுபயங்கரமான சுனாமி பேரழிவுல உன்னை வளர்த்த உங்க அம்மா ராசாத்தி இறந்து போனாங்களே, ஞாபகம் இருக்கா? அவங்க இறந்து போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பொண்ணை நீ ஏற்கனவே நேர்ல மீட் பண்ணியிருக்க. ஆனா அப்போ உனக்கு விவரம் தெரியாதுங்கிறதால அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியல. அவினாஷ் சொல்ல சொல்ல
விஸ்வாவின் மனக்கண்ணில் ஏதோ ஒரு மங்கலான காட்சி தூன்றி மறைந்தது. அவினாஷ் அவனது கடந்த காலத்தின் பக்கங்களை மெதுவாக திருப்பினார். அன்னைக்கு கடற்கரையில நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுதுட்டு அனாதையா தவிச்சு நின்னுட்டு இருந்தப்போ உன்னோட அழுகைய தாங்க முடியாம ஓடி வந்து உனக்கு ஒரு மிட்டாய் கொடுத்து உன்னோட கண்ணீரை தொடச்சு உன்னை தேற்றி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாலே ஒரு குட்டி பொண்ணு. அவதான் விஸ்வா. இன்னைக்கு பாம்பேல கோடீஸ்வர சேர்மனோட பேத்தியா இருக்கிற அதே பார்கவி என்று விஸ்வாவின் மனதில் ஒரு பழைய நினைவின் விதையை ஆழமாக விதைத்தார் அவினாஷ். இவை அனைத்தும் அவினாஷ் இப்போது விஸ்வாவின் முன்னால் நின்று பேசவில்லை. மாறாக விஸ்வாவின் ஆழ்மனதில், அவனது ஆழமான தூக்கத்தில் ஒரு நீண்ட நெடிய பயங்கரமான கனவாக கடந்த காலத்தின் நினைவலைகளாக தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. அவினாஷ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனது ஆன்மாவை உலுக்க, அந்த பழைய நினைவுகளின் அதிர்ச்சியோடு. விஸ்வா தன் கடந்த கால நினைவுகளின் ஆழ்கடலில் மெதுவாக மூழ்கினான். அவனது கண்கள் கலங்கி கடந்த காலத்தின் அந்த மங்கலான காட்சி அவன் கண்முன்னே நிழலாட நெஞ்சு பாரமாகி மெதுவாக பேசத் தொடங்கினான். ஆமா அங்கிள், எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இந்த பேரலைகள் சூழ்ந்த கடற்கரையில தன் சொந்த அப்பா அம்மாவை இழந்து ஒட்டுமொத்த உலகத்திலையும் அனாதையா நின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட அந்த பொண்ணு தனக்குள்ள இருந்த மரண வலியை அப்படியே மறைச்சுக்கிட்டா. தனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைங்கிற ஏக்கம் இருந்தாலும் அழுதுட்டு இருந்த என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா பாசமா பேசினா. அந்த பாழாய் போன சுனாமி எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போன அந்த நரகத்துல அந்த சின்ன பிள்ளை எனக்கு கொடுத்த அந்த ஒற்றை ஆறுதலும் அந்த மிட்டாயும் என் வாழ்க்கையில என்னால என்னைக்குமே சாகிற வரைக்குமே மறக்க முடியாத ஒன்று அங்கிள் என்று தழுதழுத்த குரலில் கூறி தன் கன்னங்களில் வழிந்த சுடு கண்ணீரை தன் கைகளால் துடைத்து கொண்டான். அவனது வார்த்தைகளை கேட்ட அவினாஷின் முகம் இன்னும் தீவிரமானது. அவர் விஸ்வாவின் தோள்களை தன் பலம்மிக்க கைகளால் இன்னும் இறுகப் பற்றிக் கொண்டார். அந்த அறையே ஒரு நிமிடம் நிசப்தமாக மாற தன் குரலை மிக ரகசியமாக தாழ்த்தி விஸ்வாவின் ஒட்டுமொத்த பரம்பரை மர்மத்தையே அசைத்து பார்க்கும்படியான அடுத்த மாபெரும் அதிர்ச்சியான உண்மையை உடைத்தார். இதுல உன்னோட கற்பனைக்குமே எட்டாத இன்னொரு பயங்கரமான உண்மை என்ன தெரியுமா விஸ்வா? அன்னைக்கு சென்னை மண்ணுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் எதிரிகளோட கண்ணுல இருந்தும் மறைஞ்சு ஒரு சாதாரண பையனா வாழ்ந்துகிட்டு இருந்த உன்னை எப்படியாவது தேடி பிடிப்பதற்காகத்தான் உங்க அம்மாவோட உயிர்தோழியான அந்த ஷர்மிளாவும் அவளுடைய கணவனும் தன் அத்தனை சொத்து சுகத்தையும் விட்டுட்டு சென்னைக்கே வந்தாங்க. ஆனா விதி எவ்வளவு கொடூரமானது தெரியுமா விஸ்வா? அவங்க உன்னை நெருங்கி நீதான் அவங்க தேடி வந்த வாரிசுன்னு உன்னை தொடுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி எதிர்பாராத ஒரு கோரமான மர்மமான விபத்துல சிக்கிக்கிட்டாங்க விஸ்வா. அவினாஷின் கண்கள் சுருங்கின. அந்த பழைய விபத்தின் கொடூரம் அவரது குரலில் எதிரொலித்தது. அந்த விபத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க அன்னைக்கே அந்த இடத்துல இறந்துட்டாங்களா? இல்லை யாராவது அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களா? இல்லை இன்னமும் இந்த உலகத்துல எங்கேயாவது உயிரோட இருக்காங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த RAW ஏஜென்ட்டான எனக்கே தெரியல. இந்தியாவின் மாபெரும் சாம்ராஜ்யமான KS குரூப்போட சேர்மன் கேசவன் தன் ஒரே மகளும் மருமகனும் அன்னைக்கு வந்த அந்த சுனாமி பேரழிவுல சிக்கித்தான் செத்துட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. ஏன், இந்த உலகமே அப்படித்தான் நம்பிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு விஸ்வா. உண்மை என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாம ஒரு புரியாத புதிராவே ஆழமான மர்மமாகவே புதைஞ்சு கிடக்கு என்றார் அவினாஷ். அவினாஷ் ஒரு கணம் பாரமாக பெருமூச்சு விட்டார். நெஞ்சில் தேங்கி கிடந்த அந்த பழைய ரகசியத்தின் பாரம் தாங்காமல் விஸ்வாவின் கலங்கிய கண்களை மிகவும் தீர்க்கமாக உற்றுநோக்கினார். அவரது பார்வையில் விடை தெரியா விடுகதையின் நீளம் தெரிந்தது. ஆனா விஸ்வா, இது எல்லாத்தையும் விட இந்த ஒட்டுமொத்த மர்ம கதையிலையும் என்ன ஒரு விசித்திரமான உலகமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு உளவு அமைப்பாலையும் நெருங்க முடியாதபடி மறைச்சு வச்சிருக்கப்பட்டிருந்த ஒன்ன அவங்க மட்டும் எப்படி சென்னையில இருக்கிறத அத்தனை துல்லியமாக கண்டுபிடிச்சாங்கிறது தான். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னோட பரம்பரை எதிரிகளோட கொடூரமான சதியால திடீர்னு ஒரு நாள் அடையாளம் தெரியாம காணாமல் போனப்ப உன்னை தேடி கண்டுபிடிக்க நான் சாதாரணமா முயற்சிக்கல விஸ்வா. ஒரு அதிகாரியா என்னோட ஒட்டுமொத்த உளவு பலத்தையும் அதிகாரத்தையும் ரகசிய நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி எவ்வளவோ ஆபத்தான தேடுதல் வேட்டைகளை செஞ்சேன்.
ஆனா என்னால கூட உன்னோட ஒரு சின்ன கால் தடத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. அவினாஷ் தன் கைகளை இறுக்கிக் கொண்டு குரலில் இன்னும் சஸ்பென்ஸை கூட்டித் தொடர்ந்தார். ஏன், உன்னோட சொந்த குடும்பமே தங்களோட அதிகார பலத்தையும் அளவிட முடியாத கோடிக்கணக்கான பணத்தையும் ஒட்டுமொத்த செல்வாக்கையும் வச்சு இந்த உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் தேடியும் உன்னை அவங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஒட்டுமொத்த உலகமே உன்னை தேடி தோத்து போய் நீ உயிரோடலே இல்லைன்னு கையை விரிச்சிட்டு நின்ன காலம் அது. ஆனா இந்தியாவின் மாபெரும் சாம்ராஜ்யமான அந்த கேஎஸ் குரூப்போட ஒரே வாரிசா இருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய மாபெரும் பணக்கார வாழ்க்கை வேண்டாம், அத்தனை சொத்து சுகமும் அந்தஸ்தும் வேண்டாம் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில உதறி தள்ளிட்டு போனாலே அந்த ஷர்மிளா, உலகமே தேடி தோத்து போன உன்னை அவங்க மட்டும் எப்படி எந்த ரகசிய குறிப்பை வச்சு யாரோட உதவியால கண்டுபிடிச்சாங்கன்னு இதுவரைக்கும் என் அறிவுக்கு எட்டவே இல்லை விஸ்வா. அது இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கே ஒரு மிகப்பெரிய அவிழ்க்க முடியாத மாபெரும் மர்மமா தான் இருக்கு என்று தன் தலையில் அடித்துக்கொள்ளாத குறையாக கூறினார் அவினாஷ். அவினாஷின் ஒவ்வொரு வார்த்தையும் விஸ்வாவிற்குள் ஒரு பெரும் வினாக்குறியை எழுப்பியது. அவனது மூளைக்குள் 1000 கேள்விகள் மின்னலாய் வெட்டி மறைந்தன. யாராலும் முடியாத ஒன்று அந்த ஷர்மிளா அத்தைக்கு மட்டும் எப்படி சாத்தியமானது? அப்படியென்றால் அவர்களுக்கு மட்டும் தெரிந்த அந்த ரகசிய குறிப்பு என்ன என்று விஸ்வா கேட்க, அதற்கு அவினாஷ், அது என்னன்னு தெரியல விஸ்வா, ஆனா அவங்க ஆடம்பரமான பாம்பே வாழ்க்கையை உதறிட்டு சென்னையில வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த அவங்க திடீர்னு ஒரு நாள் உன்னை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப நெருக்கமா உன் கண்ணு முன்னாடியே அவங்க நடமாட ஆரம்பிச்ச அப்புறம்தான் அவங்க சாதாரணமா உன்னை தேடி வரல, இந்த உலகத்தையே உழுக்கக்கூடிய ஏதோ ஒரு மிகப்பெரிய பேராபத்தான ரகசியத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது விஸ்வா. அதனால அவங்க சென்னைக்கு வந்திருக்கிற அந்த ரகசிய விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களை எப்படியாவது நேர்ல சந்திச்சு பேசணும்னு ஒரு அதிகாரிய நான் ஆவலோடு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களும் என்கிட்ட ஏதோ ஒரு முக்கிய உண்மையை சொல்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தொடரும்.